எப்போதும் வெள்ளூரில் உனது நிகழ்ச்சி நடைபெற முடியாதபடி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஏன் இனி சுந்தரியின் நாட்டிய நிகழ்ச்சியே வேண்டாம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தீர்மானித்து விட்டார்களா என்ன? சுந்தரியின் நிகழ்ச்சி வேண்டாம் என்று தீர்மானிக்கவில்லை. இனி வனிதாமணியின் நிகழ்ச்சிதான் வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். வனிதாமணியின் நடனம் இளைஞர்களின் மனதையெல்லாம் ஈர்த்து விட்டதாம். பல பேர் ஒன்று கூடி அதை பற்றி வெள்ளூர் தலைவர்களிடம் சொல்லி இருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் வனிதாமணியின் நிகழ்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை கர்னல் அக்னியூ அந்த ஊர் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாராம். அதனால் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் வனிதாமணியின் நிகழ்ச்சிதான் நடத்தப் போவதாக அந்த ஊர் தலைவர்கள் தீர்மானித்து விட்டார்களாம். வடிவு, வெள்ளூர் சிவனார் கோயில் என்பது சாதாரண ஸ்தலம் அல்ல. பல சிவனடியார்கள் அந்த பரமனை போற்றி துதித்த ஸ்தலம் அது. அந்த சிவனடியார்களின் துதிகளுக்கு தக்கபடித்தான் நான் எனது நாட்டிய நிகழ்ச்சிகளை இதுநாள் வரை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனது நாட்டியம் இளைஞர்களை மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தெய்வீக நிகழ்ச்சியாக, இறைவனின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாகத்தான் இதுநாள் வரை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி தெய்வீக முறையில் நடத்தப்பட வேண்டிய அந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு வனிதாமணியால் கேளிக்கை நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது. போக வஸ்துவாக உருவெடுத்திருக்கிறது. நாட்டியத்தில் நளினம் இருக்கலாம், ஆனால் நாராசம் இருக்கக்கூடாது. ஆட்டத்தில் அபிநயம் இருக்கலாம், ஆனால் ஆடவர் மனதில் ஆசையை தூண்டும்படி அது அமையக்கூடாது. அந்த வனிதாமணியின் நடனத்தில் கவர்ச்சி மட்டுமே பிரதானமாக இருக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது எந்த அளவிற்கு உண்மை என்பது நீ சொல்வதை வைத்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான நிகழ்ச்சிதான் அவர்களுக்கு வேண்டும் என்று தீர்மானித்தால் அதன் மூலம் அங்குள்ள இளைஞர் திருப்தி அடையலாம், அங்குள்ள அதிகாரிகள் திருப்தி அடையலாம், ஏன் அந்த பரங்கிக்காரன் அக்னியு கூட திருப்தி அடையலாம். ஆனால் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக வெள்ளூரில் எழுந்தருளி இருக்கும் சிவனார் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டார். இதை நீ நன்றாக மனதில் வைத்துக்கொள். சிவனார் திருப்தி அடைந்தாரா இல்லையா என்பது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஆனால் அங்குள்ள அனைவருமே திருப்தி அடைந்தார்கள் என்பதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. நீ நிழலை நினைத்து நிஜத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கைக்கு தேவை நிழல் அல்ல அக்கா, நிஜம். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், அந்த கர்னலை எதிர்த்து யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? அந்த கர்னல் அக்னியை எதிர்த்து எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதற்கு உதாரணமாக அமைந்துவிட்டது. வடிவு, அப்படி என்ன நடந்து விட்டது? மருது சகோதரர்கள் திருப்பத்தூரில் உள்ள தங்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அதை அறிந்து கொண்ட அக்னியோ அவர்களை எப்படியும் பிடித்தே தீர வேண்டும் என்று மார்தட்டி கொண்டு அதற்கான வியூகம் அமைத்து காட்டாம்பூரில் முகாமிட்டிருந்தார். ஆனால் மருது சகோதரர்கள் அந்த வியூகத்தை உடைத்து அக்னியுடனே இருந்து கொண்டு அவன் கண் எதிரிலேயே அவர்கள் தன் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அக்னியின் முகத்தில் அருமையாக கரியை பூசியிருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் வீர மறவர்கள் என்பதை மாற்றானுக்கு நன்றாகவே புரிய வைத்து விட்டார்கள். வீர தமிழர்கள் எப்போதும் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அந்த அக்னியுவிற்கு அருமையாக அறிவித்து விட்டார்கள். மருது சகோதரர்களின் பெருமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது என்பதற்கு இது ஒன்றே போதுமே. ஆங்கிலேயருக்கு மருது சகோதரர்கள் எப்போதுமே சிம்ம சொப்பனம்தான் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டார்கள். அவர்கள் அப்படி நிரூபித்து காட்டியதற்கு காரணம் ஒரு அறிவாளியின் கூர்மையான அறிவுதான் சுந்தரி. இதன் மூலம் ஒரு திறமைசாலியின் திறன் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வலிமையானவனின் யுக்தியினால் தான் இத்தகைய அரிய செயல் அரங்கேறி இருக்கிறது. இத்தகைய அற்புதத்தை நிகழ்த்திய அந்த அறிவாளி யார்? பாகனேரி நாட்டு அம்பலக்காரர் வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலியாரின் துல்லியமான திட்டத்தால் தான் மருது சகோதரர்கள் தங்களது குலதெய்வ வழிபாட்டை எந்தவித பிரச்சனையுமின்றி சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார்கள். மருது சகோதரர்கள் மாறுவேடத்தில் வந்து தன் கண் முன்னாலேயே அவர்களது பூஜையை முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் என்ற அவமானத்தில் கூனி குறுகி கொண்டிருப்பான் அந்த அக்னியும். ஆங்கிலேயர்களிடம் பீரங்கி, துப்பாக்கி போன்ற பலமான ஆயுதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய அறிவு பலம்
தமிழர்களிடம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு அருமையாக உணர்த்தியிருக்கிறார் பாகனேரி அம்பலக்காரர். உண்மையிலேயே இது மிகப்பெரிய சாதனைதான். அதிகார பலம், ஆயுத பலம், ஆள்பலம் அத்தனையும் மீறி மருது சகோதரர்கள் அங்கு வந்து ஆங்கிலேயர்கள் கண் எதிரிலேயே பூஜை செய்துவிட்டு போகும்படி செய்திருக்கிறார் என்றால் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இதை சாதித்து காட்டிய பாகனேரி அம்பலக்காரர் நிச்சயம் பெரிய அறிவாளியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் சிறந்த அறிவாளி மட்டுமல்ல வடிவு, மிகுந்த பலசாலியும் கூட. நான் சித்திரங்களில் நம் பண்டைய மன்னர்களின் தோற்றத்தை பார்த்து வியந்திருக்கிறேன். ஏனென்றால் அதில் வரையப்பட்டிருக்கும் அவர்களின் கம்பீரமான தோற்றமும் பரந்த மார்பும் புடைத்தெழுந்த புஜங்களையும் கண்டு அதிசயித்திருக்கிறேன். இவையெல்லாம் உண்மையாக இருக்குமா அல்லது ஒருவேளை ஓவியர்களின் கற்பனையாக இருக்குமா என்று கூட சிந்தித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரை பார்த்த பிறகுதான் அந்த சித்திரத்தில் இருப்பதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேல் உறைவிட்டிருந்த வாள்கள் இரண்டை பதித்தது போன்ற மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றின் வீரத்தின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நெடிய காதுகளில் தங்க வளையங்கள், இரும்பை போன்ற கரங்கள், எக்கை போன்ற புஜங்களில் காப்புகள். மொத்தத்தில் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி, இனம் மானம் காக்கும் மாவீரன், பேரழகன். ஆண்டவன் ஒரு சிலருக்கு அறிவை கொடுப்பான், ஆனால் ஆளுமையை தரமாட்டான். ஆளுமை இருப்பவனிடம் அழகு இருக்காது, அழகு இருப்பவனிடம் குணம் இருக்காது, குணம் இருப்பவனிடம் பணம் இருக்காது, பணம் இருப்பவனிடம் அதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற ஈகை எண்ணம் இருக்காது. இது அத்தனையும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியார்தான். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குபவர்கள் மருது சகோதரர்கள் என்றாலும் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் கேடயமாக இருந்து பாதுகாப்பவர் வாளுக்கு வேலியார்தான். பகைவனிடமிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஊமைத்துறையாருக்கும் மருது சகோதரர்களுக்கும் மிக சிறந்த அரணாக விளங்குபவர் வாளுக்கு வேலியார்தான். இத்தகைய சிறப்புக்குரிய ஒருவர் சுந்தரியின் நாட்டியம் தடைப்பட்டதை அறிந்து அதில் உள்ள சிக்கலை விடுவித்து மீண்டும் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. ஆனால் அக்கா அதை உணரவில்லையே. அந்த நிகழ்ச்சியை வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டாளே. நாம் இவ்வளவு முயற்சி செய்ததற்கு அதற்கான மரியாதை தரப்படவில்லை என்று பாகனேரி அம்பலக்காரர் நம்மை பற்றி தவறாகத்தானே நினைப்பார்? நிச்சயமாக நினைக்க மாட்டார். நமக்குள்ள பிரச்சனையை நான் அவரிடம் சென்று முறையிட்டேன். அவரும் அதற்கான உதவியை செய்தார். நாம் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா என்பதையெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார். சுதந்திர போரில் அவருக்கு இருக்கும் பிரச்சனைகளில் இதையெல்லாம் அவர் நினைத்து கூட பார்க்க மாட்டார். தமிழ் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றுதான் சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தன் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் தன் உடன் பிறப்புகளாகவே பாவித்து அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் வாளுக்கு வேலியார். அதைப்போல் பாகனேரி நாட்டு மக்களும் தங்கள் அம்பலக்காரரை தங்கள் வீட்டு குலதெய்வமாகவே நினைத்து அவரை போற்றி வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பீடத்தில் இருக்கக்கூடிய அவர் சுந்தரி அவரது உதவியை நிராகரித்து விட்டாள் என்பதற்காக நிச்சயம் வருத்தமடைய மாட்டார். இப்பொழுதும் நான் சென்று ஏதாவது உதவி கேட்டால் உடனடியாக செய்ய தயங்க மாட்டார். சுந்தரி, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. காலம் ஒரு நாள் மாறும். உன் கலைக்குண்டான கௌரவம் நிச்சயம் கிடைக்கும். அனைத்து இடைஞ்சல்களும் தகர்த்தெறியப்படும். இதை நான் உன் தாய் மாமனாக சொல்லவில்லை, உன் நாட்டியத்தை கண்டு ரசித்த ஒரு நல்ல ரசிகனாக சொல்கிறேன். வாளுக்கு வேலையை போன்ற உயர்ந்த குணமும் உயர்ந்த பண்பும் கொண்டவர்கள் இருக்கும் வரை பரத கலைக்கோ பெண்களின் மானத்திற்கோ எந்த பங்கமும் ஏற்படாது. அந்த வாளுக்கு வேலையார் உள்ளவரை உனக்கு மட்டுமல்ல, உத்தமர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது. நீ தைரியமாக இரு சுந்தரி.
அழகு, குணம், பணம் இவை அனைத்தும் ஒருங்கே கொண்டவர் அந்த பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்க வேலியா? என்னம்மா இது? இப்போது நாங்கள் என்ன போருக்கு சென்று வென்று வந்திருக்கிறோமா என்ன? எதற்காக திருஷ்டி சுத்தி போடுகிறாய்? போரை விட பெரிய விஷயம் அப்பா இது. இன்று நடந்து கொண்டிருக்கும் விடுதலை போரின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக விளங்கும் மருது சகோதரர்களை எந்த ஆபத்தும் நேராமல் காப்பாற்றி அனுப்பியிருக்கிறீர்களே. அதிலும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் தலைமை பொறுப்பேற்று தோல்வி அடைந்து விடுவார் என்ற நிலையில் அண்ணன் குறுக்கிட்டு அருமையாக திட்டம் தீட்டி காப்பாற்றி இருக்கிறார். அண்ணனிட்ட திட்டத்தின் முழு விவரம் எனக்கு கூட தெரியாதென்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ரகசிய திட்டம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். உடன் இருப்பவர்களுக்கு கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் தெரிந்திருக்க வேண்டுமே தவிர அதன் பலன் என்ன, மற்ற விபரங்கள் என்ன என்பது தெரியக்கூடாது. ஒருவருக்கு மட்டும் தெரிந்ததுதானே ரகசியம். அடுத்தவருக்கு தெரிந்தால் அது எப்படி ரகசியமாக இருக்க முடியும்? உண்மைதான் அம்மா. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர் அவருடைய மாமா உரங்காப்புலியோடு சேர்ந்து கொண்டு அவரோடு கலந்து திட்டம் வகுத்திருக்கிறார். அது எங்கே, எப்படி, யார் மூலம் அக்னியமிற்கு தெரிந்தது என்று தெரியவில்லை. அதனால்தான் விபரீதம் நேரே இருந்தது. அவர்களது திட்டம் தோல்வி என்றால் மருது சகோதரர்களுக்கு ஆபத்து என்றுதானே பொருள். அதனால் தானம்மா எங்கோ ஏதோ ஓட்டை விழுந்து விட்டது என்று புரிந்து கொண்டு ஊமைத்திரையாரோடு கலந்து பேசி புதிய திட்டம் வகுத்தேன். அது வெற்றி அடைந்து விட்டது. அந்த வெற்றிக்கு திருஷ்டி சுற்றி உன்னை வரவேற்க வேண்டாமா? அதனால் தான் திருஷ்டி சுற்றி போடுகிறேன். பார்த்தீர்களா அண்ணா, அம்மா வீட்டில் இருப்பது போல்தான் இருக்கும். ஆனால் எங்கெங்கே எது நடக்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இப்போது செல்லுங்கள். அம்மா, வைரமுத்தன் இன்னும் இங்கேதானே இருக்கிறான்? விருந்தினர் மாளிகையில் தானே தங்கியிருக்கிறான். இல்லையாதப்பா, வந்த 2ஆம் நாளே குதிரை சந்தையில் குதிரைகள் வந்துவிட்டன என்று அறிந்து சென்று விட்டான். அதப்பா, என்ன சொல்கிறாய்? வைரமுத்தன் இங்கு வந்தானா? நீ அவனை இங்கு தங்க வைத்து விட்டு வந்தாயா? ஆமாம் அண்ணா. ஏன் இதை பற்றி என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை? நாம் மருது சகோதரர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். உங்கள் மனம் முழுவதும் அதில் ஈடுபட்டிருந்தது. அதனால்தான் இதை பற்றி சொல்ல முடியவில்லை. நீ தவறு செய்து விட்டாயாதப்பா. வைரமுத்தன் இங்கே வந்தான் என்றால் நீ இருக்கும் வரை உரையாடிவிட்டு நீ புறப்படும் போது அவனையும் இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டியதுதானே? நாம் இருவரும் இங்கு இல்லாத நேரத்தில் நீ ஏன் அவனை தங்க வைத்தாய்? வாளுக்கு வேலி, நீ ஏன் இதற்காக ஆதப்பனை கோபித்துக் கொள்கிறாய்? அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பது உனக்கு தெரியாதா? நட்பு என்பது வேறு, நம் குடும்பம் என்பது வேறம்மா. அவன் இங்கே தங்குவதால் நாம் நினைத்து பார்க்காத சங்கடம் ஏற்படலாம். அண்ணா, நீங்கள் கல்யாணியை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் வைரமுத்தன் உயர்ந்த பண்புகள் கொண்டவன். கல்யாணியையும் நாம் பண்பட்ட பெண்ணாகத்தான் வளர்த்திருக்கிறோம். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லையாதப்பா. ஆனால் நாம் நடத்திய பரிவட்ட நிகழ்ச்சியின் போது நடந்த ஒரு சம்பவத்தை நினைத்துப்பார். கல்யாணி எல்லோருக்கும் இனிப்பு வழங்கிய போது வைரமுத்தன் நமக்கு பகை நாட்டான் என்ற எண்ணத்தில் அவருக்கு இனிப்பு தராமல் தவிர்த்தாள். நாம் பிறகு அவளை சந்தித்து வைரமுத்தனை பற்றி மிகவும் பெருமையாக பேசினோம். ஆமாம், வைரமுத்தன் எவ்வளவு நல்லவன் என்பதை நம் தங்கைக்கு புரிய வைத்தோம். அதுதான் தவறாகிவிட்டது. நாம் அந்த வைரமுத்தனை பற்றி சற்று அதிகமாகவே புகழ்ந்து பேசிவிட்டோம். அது கல்யாணியின் மனதில் வைரமுத்தன் மீது ஒருவிதமான ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு அடுத்து நடந்த விருந்தின் போது வெளிப்பட்டது. அதை நீ புரிந்து கொண்டாயோ இல்லையோ, அப்போதே நான் அதை புரிந்து கொண்டேன். இந்த நிலையில் நீ வைரமுத்தனை நம் விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்தது மேலும் அதற்கு தூபம் போட்டது போல் ஆகிவிட்டது. வாளுக்கு வேலி, நம் கல்யாணி வைரமுத்தனை விரும்புகிறாள் என்றால் அதை நிறைவேற்றி வைப்பதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? வைரமுத்தனும் நல்லவன் தானே, அழகும் அறிவும் நிறைந்தவன் தானே, வீரமும் விவேகமும் அமைந்தவன் தானே. ஆமண்ணா, கல்யாணிக்கு வைரமுத்தனை விட சிறந்த கணவன் அமைய மாட்டான். எல்லாம் சரிதான். ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போகும்போது கணவன் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதுமா? அவனை சுற்றி இருப்பவர்களும் அப்படியே இருக்க வேண்டும்.
முக்கியமாக மாமியார் தன் மருமகளை மருமகளாக வரவேற்பவராக இருக்க வேண்டும். வாகனேரி அம்பலக்காரர் குடும்பத்தையே கரு அறுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள்தானே பட்டமங்கலத்து அம்பலக்காரர்களும் அவரின் தாயும். உண்மைதான் வாழுக்குவேலி. அந்த வள்ளியம்மை நம் இரு குடும்பமும் பழகிய பழக்கத்தையெல்லாம் மறந்து வஞ்சம் வைத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் அவர்களாக ஒன்றை கற்பனை செய்து கொண்டதால் வல்லத்தரையனும் பழி உணர்ச்சி கொண்ட விஷ நாகமாக வளர்ந்திருக்கிறான். அது மட்டுமில்லை அம்மா, அந்த உறங்கா புலி வீட்டு மாப்பிள்ளையாக அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். தன் தம்பிக்கு தர மறுத்த பெண்ணை தன் மனைவியின் தம்பிக்கு தந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அந்த வீட்டிற்கு செல்லும் கல்யாணியிடம் எவ்வளவு பகை உணர்ச்சியோடு நடந்து கொள்வார் என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அண்ணா. அதை நினைத்தாலே கலக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அப்படியொரு விவகாரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறேன். அதையெல்லாம் யோசித்துத்தான் நம் தங்கையை மதராசப்பட்டினத்தில் உள்ள ஒரு பெரிய குடும்பத்தில் மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து மாப்பிள்ளை வீட்டார் விரும்பும் வகையில் கல்யாணி நடனக் கலையில் சிறந்தவளாக விளங்க வேண்டும் என்று அதை கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனை அண்ணா. என்ன? கல்யாணிக்கு நடனம் கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக சுந்தராம்பாளை நடன ஆசிரியராக தீர்மானித்து அதற்கான அனுமதியை பெற்று வரும்படி என்னை நீங்கள் திருக்கோட்டியூருக்கு அனுப்பினீர்கள். கலையின் மீது கொண்ட ஆர்வத்தினால்தான் தங்கைக்கு நடனம் கற்றுத்தர ஏற்பாடு செய்கிறீர்கள் என்றுதான் நான் அப்போது நினைத்தேன். ஆனால் தாங்கள் கல்யாணியின் திருமணத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்படி செய்தீர்கள் என்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அண்ணா, நமக்கு இருப்பது ஒரே தங்கை. அவள் திருமணத்திற்கு பிறகும் நம்மோடு இருக்க வேண்டும். அதனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லது என்று விரும்பினீர்கள். ஆமாம், சொன்னேன். இப்போது எங்கோ பட்டினத்து மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி கொடுக்க வேண்டும் என்கிறீர்களே. ஆதப்பா, கல்யாணி இங்கே நமக்கருகே இருப்பதை விட எங்கோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும். அதனால் கல்யாணியை எக்காரணத்தைக் கொண்டும் எதிரியின் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பட்டமங்கலத்துக்கு அவளை அனுப்புவதை விட பட்டணத்துக்கு அனுப்புவது எவ்வளவோ மேலானது. எங்கிருந்தாலும் நம் தங்கையின் வாழ்க்கை நலமாக இருக்க வேண்டும். எதிரிகளிடம் சிக்கி சின்னாபின்னமாக கூடாது.